வெல்கம் டு மை சேனல். என்னோட சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிஃபிகேஷன்ல வரும். என்னோட சேனல் பிளேலிஸ்ட்ல ஆல்ரெடி நான் நெயில் லிக்விட் எப்படி மேக் பண்ணணும் அப்படின்ற ஃப்ரீ கோர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா, அந்த கிளாஸ்ல நீங்க பார்த்துக்கலாம். இன்னைக்கு கிளாஸ் 18 ஃப்ளோரல் பஞ்சஸ் தான் பார்க்க போறோம். அரபிக் அண்ட் பேசிக் ஃப்ளோரல வச்சு எப்படி வந்து ஒரு பஞ்ச வந்து கிரியேட் பண்றது அப்படின்றது தான் பார்க்க போறோம். இந்த கிளாஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நான் வந்து நெறைய கிளாஸ் போட்டிருக்கேன். ஸோ லைன்ஸு, ஹம்ப்ஸு, டாட்ஸ், வைன்ஸ், அப்புறம் டியர் ட்ராப்ஸு, வேற என்ன ஃப்ளவரு, ஃப்ளோரல் கிளாஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அந்த ஃப்ளோரல் கிளாஸ் பார்த்தா தான் இந்த ஃப்ளோரல் பஞ்சஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். லீஃப் கிளாஸு, வைன்ஸ் கிளாஸு, ஷேடிங்ஸ் எப்படி குடுக்கணும், ஹம்ப் எப்படி போடணும், இது எல்லாமே தெரிஞ்சா தான் நீங்க வந்து இந்த பஞ்ச வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ பஞ்சஸ் அப்படின்னா ஒண்ணுமே இல்ல. தனித்தனியா இருக்கிற அந்த லைனு, ஹம்பு, டாட்டு, ஃப்ளவர், லீஃப் இது எல்லாத்தையும் ஒண்ணா ஒரு கூட்டமா போடுறதுக்கு பேர் தான் வந்து பஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில வந்து முக்கிய பங்கு இந்த ஃப்ளாருக்கும், லீஃபுக்கும் இருக்கு. ஸோ நான் வந்து ஒரு 7 டைப்ஸ் ஆஃப் பஞ்சஸ் வந்து நான் போடுறேன். ஸோ இதே மாதிரி நீங்க நெறைய கிரியேட் பண்ணலாம். ஸோ நான் எப்பவும் சொல்ற ஒரே விஷயம், நெறைய டிசைன் டெய்லி புதுசு புதுசா உருவாகிக்கிட்டே இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம பிராக்டிஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நான் சொல்ற இந்த பேசிக்க நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். பேசிக்கா இத வச்சு தான் மேக்ஸிமம் எல்லாமே கிரியேட் ஆகும். ஸோ அத சொல்றேன். ஸோ அது எல்லாத்தையும் நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. அத வச்சு நீங்க ஓனா வந்து எப்படி வந்து கிரியேட் பண்ணணுமோ, ஸோ அந்த மாரி கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஸ்விரில் வந்து டிரா பண்ணிக்கிறேன். அடுத்து மார்க்கிங் லைன் டிரா பண்ணிட்டு, சுத்தி ஹம்ப் போட்டுக்கிறேன். இது எல்லாமே நான் பேசிக் ஃப்ளார்ல டீட்டெயிலா வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கிளாஸ்லாம் பார்த்துட்டு வந்து இந்த கிளாஸ் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும். சுத்தி நான் ஹம்ப் டிரா பண்ணிட்டு, அந்த ஹம்புக்கு மேல சி வந்து ஃபுல்லா நான் வந்து போட்டுட்டு வரேன். ஒரு 6 சி இருக்க மாரி நான் வந்து டிரா பண்ணிக்கிறேன். தலைகீழா போட்டீங்கன்னா எப்படி இருக்குமோ, ஸோ சேம் அதே மாதிரி ஒரு ஃப்ளோரல் டிசைன நான் டிரா பண்ணிக்கிறேன். டிரா பண்ணிட்டு உள்ள வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃப்ளார எல்லாமே வந்து நானு பேசிக் ஃப்ளார்ல வந்து நான் குடுத்துருக்கேன். ஸோ அதுல வந்து இன்னும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா டீட்டெயிலா இருக்கும். ஸோ அந்த கிளாஸ பார்த்துட்டு வந்து இந்த கிளாஸ் பாருங்க. ஸோ இப்போ நான் ஃபில் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ இந்த ஃப்ளோரல் பஞ்சஸ் வந்து நீங்க எப்படி கிரியேட் பண்ணணும் அப்டின்னா, ஒரு ஃப்ளவர் வந்து நீங்க ஃபுல்லா போட்டீங்க அப்டின்னா, அடுத்த ஃப்ளவர் வந்து இந்த சைட்ல இருந்து நீங்க எடுக்கணும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த ஃப்ளோரல் பஞ்சஸ் வந்து கிரியேட் பண்ணணும். நான் இப்ப இந்த ஃப்ளார் போட்டுட்டு சுத்தி வந்து அவுட்லைன் வந்து டிரா பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளவர் வந்து ஃபுல்லா போட்டுட்டோம். அடுத்த ஃப்ளவர் வந்து அதுக்கு கீழ இருந்து சேம் ஸ்விரில் டிரா பண்ணிட்டு, சுத்தி ஹம்ப் போட்டுட்டு, சேம் அந்த சி வந்து ஃபுல்லா டிரா பண்ணிட்டு, உள்ள வந்து ஃபில் பண்ணிட்டு, அதே மாதிரி அவுட்லைன்ல வந்து லைன் வந்து டிரா பண்ணிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃப்ளவர் வந்து ஃபுல்லா போட்டீங்கன்னா, அடுத்த ஒரு 2 ஃப்ளவர் வந்து அதுக்கு கீழ லெஃப்ட் சைட்ல, இல்ல ரைட் சைட்ல எங்க வேணாலும் போடுங்க. பட் அந்த 3 ஃப்ளாரும் பார்க்க ஒண்ணா அட்டாச் பண்ண மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாரி நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்ப 3 ஃப்ளாரு சேம் ஸ்வில் டிரா பண்ணிட்டு, அவுட்டர்ல ஒரு லைன் டிரா பண்ணிட்டு, அடுத்து ஹம்ப் போட்டுக்கிறேன். அகைன் அந்த சி போட்டோம்ல, ஸோ அதே சிய டிரா பண்ணிட்டு, உள்ள வந்து ஃபில் பண்ணிட்டு, அவுட்டர்ல எப்படி லைன் குடுத்துருக்கனோ, சேம் அதே லைன வந்து நான் வந்து குடுத்துக்கிறேன். இந்த ஃப்ளவர் தான் நீங்க போடணும் அப்டின்ற அவசியம் இல்ல. நீங்க என்ன ஃப்ளவர் வேணாலும் போடலாம். இப்போ அந்த கேப்ல நான் என்ன பண்றேன், லீஃப் இருக்க மாரி நான் வந்து டிரா பண்ணிக்கிறேன். ஸோ நீங்க லீஃபு, வைன்ஸு, இல்ல டாட்டு, டியர் ட்ராப் வைன்ஸு இந்த மாதிரி எது வேணாலும் நீங்க டிரா பண்ணிக்கலாம்.
ஸோ நான் வந்து இந்த 3 லீஃப் இருக்க மாரி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஒவ்வொரு ஃப்ளாருக்கும் இடையில இடையில இந்த மாரி கேப் இருக்குல்ல. ஸோ அங்க எல்லாமே வந்து நான் இந்த லீஃப வந்து ஃபில் பண்ணிட்டு, இந்த லீஃப வந்து ட்ரா பண்ணிட்டு உள்ள வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இந்த ஃப்ளோரல் பஞ்சஸ் ஒண்ணும் நீங்க தனியா படிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்ல. தனித்தனியா இருக்க ஃப்ளாரு, லீஃபு, லைன்ஸு, ஹம்பு, ஸ்விர்லு இது எல்லாத்தையும் ஒரு கூட்டமா போட்டீங்க அப்படின்னா, அதுக்கு பேரு தான் பஞ்சஸ். ஸோ அவ்வளோதான். இப்ப நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளார் வந்து போட்டு முடிச்சுட்டேன். செகண்ட் பஞ்சஸ் வந்து நான் போடுறேன். ஸ்விரில் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்விரில் ட்ரா பண்ணிட்டு, மார்க்கிங் லைன் ட்ரா பண்ணிட்டு, ஹம்ப் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அகைன் மார்க்கிங் லைன் ட்ரா பண்ணிட்டு, அந்த மார்க்கிங் லைன் 2த்துக்கும் சென்டர்ல இன்னொரு மார்க்கிங் லைன் ட்ரா பண்ணிட்டு, பெரிய ஹம்ப் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். பிக் ஹம்ப் அடிச்சிருக்கோம்ல. ஸோ அந்த பிக் ஹம்ப அந்த 2 லைனையும் போட்டு கனெக்ஷன் பண்ணா இந்த பிக் ஹம்ப் கிடைச்சிரும். ஸோ இப்போ வந்து நான் ஷேடிங்ஸ் குடுத்துக்கிறேன். அப் டூ டவுன் ஷேடிங்ஸ் தான் நான் குடுக்குறேன். இந்த ஷேடிங்ஸ்லாம் எப்படி குடுக்கணும் அப்படின்ற கிளாஸ் வந்து நான் தனியா போட்டிருக்கேன். ஸோ அந்த கிளாஸ்லாம் பார்த்துட்டு வந்து இந்த கிளாஸ் பாருங்க. ஸோ ஷேடிங்ஸ் குடுத்து முடிச்சுட்டு நான் அவுட்டர்ல வந்து திக் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து பேசிக் ஃப்ளாரல்ல எப்படி வந்து டாட் வச்சோமோ சென்டர்ல சேம் அதே மாதிரி இங்கேயும் டாட் வச்சுக்கிறோம். நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஒரு ஃபுல் ஃப்ளார் போட்டீங்கன்னா, அந்த ஃப்ளாருக்கு கீழ, இல்லன்னா மேல, இல்ல லெஃப்ட் சைட்ல, ரைட் ஹேண்ட் சைட்ல நீங்க அத ஹாஃப் ஃப்ளாராவும் வரையலாம். இல்லன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரில் போட்டு ஹம்ப் 3 ஹம்ப் கூட போட்டுக்கலாம். ஸோ உங்களோட கிரியேட்டிவிட்டி தான். நீங்க எப்படி வேணாலும் இந்த ஃப்ளோரல் பஞ்சஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். நான் வந்து இந்த மாதிரி 3 வந்து ஸ்ரில் போட்டுட்டு ஹம்ப் போட்டுக்கிறேன். ஸோ இதே மாதிரி 3 ஃப்ளார் வந்து ட்ரா பண்ணிட்டு, சுத்தி வந்து ஹாஃப் மேங்கோ ஷேப் ட்ரா பண்ணிட்டு, உள்ள வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இப்ப நான் ஃபில் பண்ணி முடிச்சுட்டேன். நீங்க இந்த மாரி வேணும்னா அவுட்டர்ல இந்த மாரி ஒரு அவுட்டர் லைன் வந்து நீங்க குடுத்துக்கலாம். இப்போ மேல வந்து அகைன் நான் ஸ்ப்ரில் ட்ரா பண்ணிட்டு, சுத்தி வந்து நான் ஹம்ப் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இப்போ அதுக்கு பக்கத்திலேயே கீழ் பக்கமா ஒரு ஸ்ப்ரில் ட்ரா பண்ணிட்டு, சுத்தி வந்து ஹம்ப் போட்டுக்கிறேன். ஸோ இப்ப அந்த 2 ஸ்ப்ரில் ஹம்புக்கும் நடுவுல இன்னொரு ஸ்ப்ரில் ஹம்ப் வந்து நான் போட்டுக்கிறேன். ஸோ அகைன் இந்த லெஃப்ட் சைடு கீழ இந்த ஸ்ப்ரில் ஹம்ப். ஸோ இதே மாரி நான் போட்டுட்டு வரேன். ஸோ உங்களோட விருப்பம் தான். நீங்க எப்படி வேணாலும் இந்த ஃப்ளோரல் பஞ்சஸ கிரியேட் பண்ணலாம். ஸோ சேம் அதுக்கு பக்கத்துல கீழ ஒரு ஸ்ப்ரில் ட்ரா பண்ணிட்டு ஹம்ப் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 2 ஸ்ப்ரில் ஹம்புக்கும் சென்டர்ல அகைன் ஒரு ஸ்ப்ரில் ட்ரா பண்ணிட்டு, ஹம்ப் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஃப்ளோரல் பஞ்சஸ் வந்து நீங்க கிரியேட் பண்ணணும். என்ன ஃப்ளார் வேணாலும் நீங்க போட்டு கிரியேட் பண்ணலாம். இப்போ நான் வந்து அந்த டாட்டட்
நம்ம டாட் படிச்சோம்ல, டாட் கிளாஸு. ஸோ அந்த கிளாஸ்ல இந்த மாரி ஹாஃப் கர்வ் மாரி 2 கர்வ் போட்டுட்டு நடுவுல நடுவுல டாட் வச்சோம்ல. ஒரு பெரிய டாட்டு, ஒரு சின்ன டாட்டு. சேம் அதையே வச்சுக்கிறோம். இந்த ஃப்ளோரல் பஞ்சஸ்லாம் இந்த மாரி போடும்போது பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து இங்க லீஃப் போட்டுக்கிறேன். லீஃப் போட்டு அந்த லீஃப பாதியா பிரிச்சுட்டு, பாதி லீஃப்ல மட்டும் நான் ஃபில் பண்ணிட்டு, பாதி லீஃப் அப்படியே விட்டுர்றேன். ஸோ இப்போ இந்த ஹம்ப சுத்தி நான் வந்து டாட் வந்து வச்சுக்கிறேன். ஸோ நீங்க எப்படி வேணாலும் கிரியேட் பண்ணலாம். இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஐடியா தான். இப்போ நான் இந்த மாரி ஒரு கர்வ் போட்டு டாட் குடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான் பாருங்க. எவ்ளோ அழகா இருக்குன்னு பார்க்கறதுக்கு. ஸோ நீங்களும் போடுங்க. ஃப்ளார் போடுங்க, ஹம்ப் போடுங்க, ஸ்விரில் போடுங்க. என்ன லீஃப் வேணாலும் குடுங்க. ஸோ இப்போ 3ஆ வந்து நான் ஸ்விரில் போட்டு, அந்த ஹாஃப் மேங்கோ ஷேப் ஸோ அத வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணிட்டு உள்ள வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த எல்லா ஃப்ளார்ஸுமே வந்து நான் பேசிக் ஃப்ளார்ஸ்ல குடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம பேசிக் ஃப்ளார்ஸ வச்சு தான் வந்து இந்த ஃப்ளோரல் பஞ்சஸ் எல்லாமே கிரியேட் பண்றோம். இந்த ஹாஃப் மேங்கோ ஷேப் போட்டுட்டு அவுட்டர்ல சேம் அந்த மேங்கோ ஷேப் மாதிரியே ஒரு அவுட்லைன் வந்து குடுத்துக்கோங்க. சேம் அந்த ஃபுல் ஃப்ளவருக்கு கீழ ஒரு ஸ்விரில் போட்டு, இப்போ 3ஆ ட்ரா பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஒரு ஃபுல் ஃப்ளார் இருக்கணும். அத சுத்தி பக்கத்துல 2 ஃப்ளார் வந்து, அதுல பாதி ஃப்ளார் இருக்கணும். ஸோ இப்படி தான் வந்து நீங்க ஒரு ஃப்ளோரல் பஞ்சஸ ரெடி பண்ணணும். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணணும், சேம் அதே மாதிரியே ட்ரா பண்ணிட்டு நான் உள்ள வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். நீங்க எந்த பேசிக் ஃப்ளார் வேணாலும் வச்சு ட்ரா பண்ணலாம். ஸோ எப்படி வேணாலும் கிரியேட் பண்ணலாம். இதுவரைக்கும் நம்ம கத்துக்கிட்டது எல்லாத்த வச்சு மட்டுமே இந்த ஃப்ளோரல் பஞ்சஸ நம்ம கிரியேட் பண்றோம். ஸோ இப்போ நான் ஸ்விரில் போட்டு ஹம்ப் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். சேம் பக்கத்துல அகைன் ஸ்விரில் போட்டுட்டு ஹம்ப் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ அதனோட சென்டர்ல அகைன் ஸ்விரில் போட்டு ஹம்ப் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இத சுத்தி நீங்க டாட் வச்சாலும் வைக்கலாம். இல்ல அப்படியே விட்டாலும் விடலாம். ஸோ அது உங்களோட விருப்பம். இந்த மாதிரிலாம் கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். அவ்வளோதான். இப்போ கீழ வந்து சும்மா இந்த மாரி ஒரு எஸ் மாதிரி ஒரு வளைவு மாரி வளைச்சுட்டு, அதுல வந்து நான் இந்த திலகம் ஷேப்ப தலைகீழா போட்டு ஒரு லீஃப் வந்து நான் போட்டிருப்பேன். ஸோ அந்த லீஃப் வந்து ட்ரா பண்ணிட்டு, உள்ள வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்க இந்த லீஃப் தான் போடணும் அப்படின்ற அவசியம் இல்ல. இந்த இடத்துல நீங்க ஃபெதர் வைன்ஸு, இல்ல வைன்ஸு, மிக்ஸ்டு வைன்ஸு எது வேணாலும் போட்டுக்கலாம். இல்ல வேற ஏதாவது லீஃபு, ஸோ அது கூட ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ அகைன் அந்த ஹாஃப் சர்க்கிள், 2 சர்க்கிள் ஒண்ணா இருக்க மாரி ட்ரா பண்ணிட்டு, நான் அத சுத்தி வந்து டாட் வச்சுக்கிறேன். ஸோ இப்படி தான் வந்து ஒரு பஞ்சஸ் வந்து நீங்க கிரியேட் பண்ணணும். ஸோ அவ்வளோதான். நான் 3 ஃப்ளாரும் முடிச்சுட்டேன். ஸோ அடுத்து 4த் ஃப்ளார் வந்து எப்படி போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த ஃப்ளார் வந்து என்னடா சொல்லி தரலையே அப்படின்னு யோசிக்காதீங்க. ஸோ எந்த ஃப்ளார பார்த்தாலும் அத வந்து நீங்க வரையணும். ஒண்ணுமே இல்ல. டாட் வச்சுட்டு திலகம் ஷேப் நான் சொல்லிக் குடுத்துருக்கேன்ல.
ஸோ அந்த திலகம் ஷேப்பை அந்த டாட் கூட இப்படி ஒன் சைடு மட்டும் லைட்டாக வளைச்ச மாதிரி ஜாயின் பண்ணி விட போகிறீங்க. ஸோ அவ்வளோதான். உள்ளே வந்து சேம் அந்த டாட் போட்டோம்ல, ஸோ அந்த டாட்லேருந்து இப்படி லைட்டாக இழுத்து விட்டீங்க அப்படின்னா ஷேடிங்ஸ் கிடச்சிரும். ஸோ பாருங்கள், இந்த ஃப்ளார் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் என்ன ஃப்ளார் பார்த்தாலும் அதை வந்து நீங்கள் போடணும். ஐயோ இது சொல்லி தரலையே அப்படிலாம் நினைக்கக்கூடாது. பேசிக் நான் சொல்லி கொடுத்துட்டேன். பேசிக்கை விட அதிகமாகவே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதை வச்சு நீங்களாக தான் க்ரியேட் பண்ணணும். எந்த ஃப்ளார் பார்த்தாலும் அதை வச்சு நீங்கள் எப்படி போட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்து நீங்களாக தான் ட்ரா பண்ணணும். ஸோ அந்த திலகம் ஷேப்பு தான் நான் வரைகிறேன். ஸோ இந்த மாதிரி 3 திலகம் ஷேப் வந்து பக்கத்தில் நான் வரைஞ்சிக்கிறேன். ஒரு 5 திலகம் ஷேப்பை ஒன்றா ஜாயின் பண்ணால் ஒரு ஃப்ளாரல் வந்து கிடைக்கும். ஸோ அதை தான் வந்து நான் இங்கே ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ணி ஒரு 3 ஃப்ளாரை வந்து ஒன்றா ஜாயின் பண்ண மாதிரி நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். இப்போது இது அவுட்டரில் வந்து நான் எல்லாமே வந்து திக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு ஷேடிங்ஸ் கொடுத்துட்டு அவுட்டரில் வந்து திக் பண்ணிக்கோங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். சென்டரில் நான் வந்து டாட் வச்சுக்கிறேன். இப்போ உள்ளே இருக்க கேப் வந்து நீங்கள் ஃபுல்லாக ஃபில்லிங்ஸ் கொடுத்துருங்க. ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ இதை சுற்றி அவுட்டரில் இந்த மாதிரி கேப் இருக்குல்ல, ஸோ 2 ஃப்ளாருக்கும் சென்டரில் கேப் இருக்குது. நான் சும்மா சர்க்கிள் மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன வேணாலும் ட்ரா பண்ணலாம். சர்க்கிள் தான் ட்ரா பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இந்த சர்க்கிளை நான் எப்படி ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா, சர்க்கிள் ஃபில்லிங்ஸ் கிளாஸில் வந்து நம்ம படிச்சிருக்கோம்ல, ஸோ சேம் அந்த 2 ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் இந்த சர்க்கிளை வந்து நான் ஃபில் பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு அது வரலனாலும் இந்த இடத்துல நீங்கள் வெறும் சர்க்கிளாக போட்டுட்டு வந்தாலும் ஓகே தான். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் எப்படி வேணாலும் க்ரியேட் பண்ணலாம். இந்த இடத்துல நீங்கள் சர்க்கிளுக்கு பதிலாக ஸ்ப்ரில் போடலாம், இல்லை ஸ்ப்ரில் போட்டு ஹம்ப் கூட போடலாம். எப்படி வேணாலும் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இப்போது நான் வந்து இது இப்படியே விட்டால் பார்க்க கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது, மொட்டையாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால நான் வந்து லீஃப் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். 3 லீஃப் இருக்க மாதிரி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த லீஃப் போட்ட உடனே இந்த ஃப்ளாருக்குன்னு தனியாக ஒரு லுக் வந்து க்ரியேட் ஆகுதா? ஸோ அதுதான் வந்து இந்த ஃப்ளோரல் பஞ்சஸ். இப்போ அந்த லீஃபை வந்து நான் போட்டுட்டு அவுட்டரில் வந்து நான் இந்த மாதிரி திக் பண்ணிக்கிறேன். இந்த லீஃப் எல்லாமே நான் வந்து லீஃப் கிளாஸில் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கிளாஸை பார்த்துட்டு வந்து இந்த கிளாஸ் பாருங்கள். ஸோ அவ்வளோதான். சும்மா அங்கங்கே நான் வந்து டாட் வச்சுக்கிறேன். பார்க்க இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸாக தெரியும். ஸோ இப்போது 5th ஃப்ளார் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். நான் வந்து ஸ்விரில் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸ்விரில் ட்ரா பண்ணிவிட்டு அந்த டபிள்யூ ஷேப் ஃப்ளார் வந்து 5 பெட்டல்ஸ் இருக்க மாதிரி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போது சேம் அதுக்கு மேலே வந்து ஸ்விரில் ட்ரா பண்ணிவிட்டு நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு ஃபுல் ஃப்ளார் போட்டிங்கன்னா அந்த ஃப்ளாருக்கு மேலே கீழே இல்லைன்னா லெஃப்ட்டு ரைட்டு எந்த சைடில் இருந்தாலும் ஹாஃப் ஃப்ளாரை ஒரு 2 ஃப்ளாரு அது வந்து ஹாஃபாக ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதுதான் வந்து இப்போ நான் போட்டிருக்கேன். ஃபுல்லாக போட்டுட்டு நான் வந்து ஷேடிங்ஸ் கொடுத்துக்கிறேன். ஒரு ஃபுல் ஃப்ளோரல் போட்டிங்க அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் ஃபுல் ஃப்ளோரலை போடாமல் பாதி ஃப்ளவரை போட்டுட்டு சுற்றி லீஃப் கொடுக்கலாம்.
ஸ்ரில் போட்டு ஹம்ப்ஸ் குடுக்கலாம். வைன்ஸு, டாட்டு, அந்த டாட்டட் ரிங்கு எது வேணாலும் நீங்க குடுக்கலாம். ஸோ, இப்போ நான் ஷேடிங்ஸ் குடுத்துட்டு ஃபுல்லா வந்து டார்க்கா அவுட்டர் லைன் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 2 ஃப்ளாருக்கும் சென்டர்ல நான் வந்து ஸ்ரில் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். சேம் நான் மேல ஒரு ஃப்ளார் போட்டிருக்கேன்ல. ஸோ, அதுக்கு என்ன சொன்னேன்? நான் வந்து ரவுண்ட் ஷேப் போட்டு நான் வந்து சைடுல ஃபில் பண்ணியிருந்தேன். ஸோ, நீங்க இந்த மாரி ஸ்ரில் கூட போட்டு நீங்க எப்படி வேணாலும் ஃபில் பண்ணலாம். ஸ்ரில்ல போட்டுட்டு, இன்னொரு பக்கம் கீழ ஸ்ரில் போட்டு, ஹம்பு போட்டு அத சுத்தி ஸ்ரில் போட்டிருக்கேன். ஸோ, இப்ப வந்து நான் வந்து லீஃப் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ, இப்ப இந்த லீஃப வந்து நான் திக் பண்ணிக்கிறேன். அந்த லீஃப்க்கு உள்ள வந்து நீங்க லைன் குடுத்தீங்கன்னா, பார்க்க இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸா அழகா இருக்கும். ஸோ, இப்போ கீழ இருக்க அந்த ஹாஃப் சர்க்கிள்க்கு வந்து நான் டாட் வச்சுக்கிறேன். உள்ள வந்து சும்மா ஒரு வைன்ஸ் இருக்க மாரி நான் போட்டுக்கிறேன். இந்த ஸ்ரில்ல வந்து நான் திக் பண்ணிக்கிறேன். அவுட்டர் லைன் குடுக்குறேன். ஸோ, சேம் இந்த ஸ்ரில்லுக்கும் அவுட்டர்ல திக்கா ஒரு லைன் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ, அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்க எப்படி வேணாலும் ஃப்ளோரல் பன்ச்சஸ் வந்து ரெடி பண்ணலாம். சும்மா அங்கங்க இந்த மாரி கர்வ் மாரி போட்டு ஒரு வைன்ஸோ, டாட்டோ இல்ல இந்த மாதிரி வைக்கும்போது பார்க்க இன்னும் என்ஹான்ஸா அழகா தெரியும். இதெல்லாம் சும்மா நம்பளாவே கிரியேட் பண்ண வேண்டியது தான். ஸோ, டாட் வச்சீங்கன்னா இன்னும் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். ஸோ, அவ்வளோதான். இப்போ நான் 6த் ஃப்ளோரல் எப்படி வரையலாம் அப்படின்றத சொல்றேன். ஸோ, ஸ்ப்ரில் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. சுத்தி வந்து மார்க்கிங் லைன் ட்ரா பண்ணிட்டு, ஹம்ப் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஹம்ப சுத்தி, இந்த கோபுரம் ஷேப்ல இருக்க இந்த பெட்டல்ஸ வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிட்டு உள்ள வந்து ஷேடிங்ஸ் குடுத்துக்கோங்க. நான் வந்து ஷேடிங்ஸ் அப்புறமா குடுத்துக்கிறேன். ஸோ, இப்போ வந்து இந்த ஃப்ளாருக்கு மேல அகைன் ஸ்ப்ரில் ட்ரா பண்ணிட்டு, ஹம்ப் போட்டுட்டு நான் பாதி ஃப்ளார் இருக்க மாரி வரைஞ்சுக்கிறேன். சேம் அந்த ஃப்ளாருக்கு கீழ அகைன் இதே மாதிரி பாதி ஃப்ளார் இருக்க மாரி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். சாரி நான் 2 ஃப்ளார் மட்டும் தான் வரைஞ்சிருக்கேன். ஒரு ஃப்ளார் ஃபுல்லா வரைஞ்சுட்டு, இன்னொரு ஃப்ளார் வந்து நான் பாதியா வரைஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் இருக்க கேப்ல நான் வந்து ஸ்ப்ரில் போட்டு ஹம்ப வந்து வரைஞ்சிருக்கேன். ஸோ, நீங்க இந்த இடத்துல இன்னொரு ஃப்ளார் கூட நீங்க வரைஞ்சுக்கலாம். ஸோ, இப்போ உள்ள வந்து நான் ஃபுல்லா ஷேடிங்ஸ் குடுத்துக்கிறேன். அப் டூ டவுன் ஷேடிங்ஸ் தான் குடுக்குறேன். நீங்க என்ன ஷேடிங்ஸ் வேணாலும் குடுக்கலாம். ஷேடிங்ஸ் எப்படி போடுறதுன்னு தெரியலன்னா, ஷேடிங்ஸ் கிளாஸ் போய் பார்த்துட்டு வந்து இந்த கிளாஸ் பாருங்க. இப்போ நான் ஷேடிங்ஸ் குடுத்து முடிச்சுட்டு, அவுட்டர்ல வந்து நான் டிக் பண்ணிக்கிறேன். டிக் பண்ணிட்டு உள்ள வந்து டாட் வச்சீங்கன்னா பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். அந்த சென்டர்ல. ஸோ, அந்த டாட்டையும் நான் வச்சுக்கிறேன். ஸோ, இப்போ இந்த 2 ஃப்ளாருக்கும் சென்டர்ல கேப் இருக்குல்ல.
ஸோ அங்க வந்து அகைன் ஒரு எஸ் மாதிரி ஒரு ஸ்லாண்டிங் லைன் போட்டுட்டு 2 திலகம் ஷேப் போட்டுட்டு 3வதா என்ன பண்றேன்னா, இப்படி கர்வ் மாரி ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டு டாட் வச்சுக்கிறேன். ஸோ நீங்க என்ன வேணாலும் அந்த இடத்துல நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். இந்த லீஃப் தான் போடணும் அப்படின்ற அவசியம் இல்ல. ஸோ வேற எந்த லீஃப் வேணாலும் நீங்க ட்ரா பண்ணிக்கலாம். இப்ப நான் உள்ள வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி தான் வந்து நீங்க ஃப்ளோரல் பஞ்சஸ் வந்து நீங்க கிரியேட் பண்ணணும். இன்னும் நம்ம நெறைய லீஃப் பார்த்தோம். ஸோ அதில எந்த லீஃப் வச்சு வேணாலும் நீங்க எங்க வேணாலும் அழகா ட்ரா பண்ணலாம். ஸோ இப்ப கீழ போட்டிருக்கல்ல ஃப்ரில்லு, ஹம்ப்பு இந்த 3 ஃப்ளார சுத்தி நான் வந்து டாட் வச்சுக்கிறேன். ஸோ அவ்வளோதான். வேற ஏதாச்சும் இதில நீங்க ஆட் பண்ற மாதிரியா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து கொஞ்சம் இங்க வந்து ஸ்பேஸ் ரொம்ப நெறைய இருக்கிறதால பார்க்கறதுக்கும் இன்னும் கொஞ்சம் அழகாக்கணும் அப்படின்றதுக்காக, இந்த டாட்டட் கர்வ் லைன் வந்து ட்ரா பண்ணிட்டு நான் டாட் வச்சுக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இப்படி தான் வந்து நீங்க ஒவ்வொரு ஃப்ளோரல் பஞ்சஸும் உங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு ஏத்த மாதிரி நீங்க அத வந்து கிரியேட் பண்ணணும். அவ்வளோதான். ஒவ்வொரு ஃப்ளோரல் பஞ்சஸும் பார்க்க எவ்ளோ அழகா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி தான் நீங்களும் உங்களோட ஃபைல சூப்பரா ரெடி பண்ணணும். இப்போ நான் 7தா அகைன் ஒரு ஃப்ளோரல் பஞ்சஸ் வந்து நான் வரைஞ்சு காமிக்கிறேன். ஸோ அது ஒரு பேசிக் தான். ஸோ அந்த மாதிரியும் நீங்க கிரியேட் பண்ணலாம். ஃப்ளார் வச்சும் கிரியேட் பண்ணலாம். ஃப்ளார் இல்லாமலும் பஞ்சஸ் வந்து நீங்க ரெடி பண்ணலாம். சிம்பிள் தான். ஸ்ப்ரில் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரில் ட்ரா பண்ணிட்டு, சுத்தி வந்து ஹம்ப் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த ஸ்ப்ரில் ஹம்ப் வச்சு மட்டுமே நீங்க நெறைய ஃப்ளோரல் பஞ்சஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். அங்கங்க ஆட் பண்ணலாம். ஸோ இப்ப நான் ஃபுல்லா போட்டுட்டேன். இங்க வந்து நான் பாதியா போடுறேன். அகைன் அதுக்கு கீழ நான் பாதியா ஒரு ஸ்ப்ரில் போட்டுட்டு சுத்தி வந்து ஹம்ப வந்து கிரியேட் பண்றேன். இத சுத்தி நீங்க டாட் வச்சாலும் வச்சுக்கலாம். நான் வந்து என்ன பண்றேன், இந்த ரைட் சைட்ல இந்த மாதிரி மேல கீழ 2 லைன் போட்டுட்டு, சைட்ல அந்த 2 லைனையும் கனெக்ஷன் பண்ற மாதிரி மேலருந்து கீழ லைன் போட்டுட்டு, உள்ள வந்து ஸ்லாண்டிங் லைன் வந்து நான் குடுக்குறேன். ஸோ ஸ்லாண்டிங் லைன்லாம் எப்படி போடணும் அப்படின்றத நான் வந்து பேட்டர்ன் கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். ஸோ அந்த கிளாஸ பார்த்துட்டு வந்து இந்த கிளாஸ் பாருங்க. இப்போ உள்ள வந்து நான் டாட் வச்சுக்கிறேன். நீங்க இங்க இந்த ஸ்லாண்டிங் லைன் தான் குடுக்கணும் அப்படின்ற எந்த அவசியமும் இல்ல. எது வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ அவுட்டர் லைன வந்து நான் திக் பண்ணிக்கிறேன். திக் பண்ணிட்டு அதுக்கு அவுட்டர்ல நான் இன்னொரு தின் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணிட்டு சுத்தி வந்து நான் ஹம்ப் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஹம்ப் ட்ரா பண்ணிட்டு இந்த ஹம்ப சுத்தி நீங்க டாட் வச்சுக்கலாம். வைன்ஸ் போட்டுக்கலாம். டியர் டிராப்ஸ் வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன தோணுதோ ஸோ அத நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். நான் வந்து டாட் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா, கீழ பார்த்த மாதிரி இந்த ஹாஃப் மேங்கோ ஷேப் வரைஞ்சிட்டு, அந்த மேங்கோ ஷேப்போட அந்த எட்ஜஸ்ல இந்த மாரி ஸ்ப்ரில் ட்ரா பண்ணிட்டு, உள்ளேயுமே நீங்க ஸ்ப்ரில்லு, ஹம்ப்பு இல்ல வேற என்ன உங்களுக்கு ஸ்ப்ரில் ஃபில்லிங்ஸ் வந்து என்ன தெரியுமோ அத வந்து நீங்க ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி கம்மியான ஸ்பேஸ்ல நீங்க ஃபில் பண்ண போறீங்க அப்படின்னா, அந்த இடத்துல சின்னதா இருக்க ஃபில்லிங்ஸ் தான் ஃபில் பண்ணணும். ஸோ இது போடுறதுக்கு பதிலா நீங்க சர்க்கிள் ஃபில்லிங்ஸ் கூட போட்டுக்கலாம். எது வேணாலும் போட்டுட்டு அவுட்டர்ல வந்து இந்த மாரி திக் பண்ணிக்கோங்க. பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். ஸோ இப்ப மேல வந்து கேப் இருக்க மாதிரி இருக்கு.
ஸோ, அதனால நான் வந்து லீஃப் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த திலகம் ஷேப்ப நீங்க தலைகீழா இந்த மாரி லைட்டா வளைச்ச மாதிரி போட்டீங்கன்னா, அது ஒரு லீஃப் மாதிரி கிரியேட் ஆகிரும். ஸோ, சேம் கீழயும் அதே மாதிரி போட்டுட்டு, ஒரு கர்வ் லைன் போட்டு டாட் வச்சுக்கிறேன். ஸோ, இப்போ உள்ள வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ, அவ்வளோதான். இதுதான் வந்து இந்த பேசிக் ஃப்ளோரல் பஞ்சஸ். அடுத்து வந்து ரோசஸ வச்சு எப்படியெல்லாம் ஃப்ளோரல் பஞ்சஸ கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துரலாம். ஸோ, இந்த கிளாஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். என்னோட கிளாஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ, இப்போ ரோசஸ வச்சு எப்படி வந்து ஃப்ளோரல் பஞ்சஸ் கிரியேட் பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஸோ, இந்த ரோசஸ் எப்படி போடணும் அப்படின்ற கிளாஸ் வந்து ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். ஸோ, அந்த கிளாஸ்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா, இந்த கிளாஸ் உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ, நான் ஸ்விரில் போட்டுட்டு, இந்த ரோஸ் வந்து நான் போட்டுக்கிறேன் சுத்தி. ஒரு 2 ரோ வந்து நான் இந்த மாரி ஒரு ரோஸ் போட்டுட்டு, ஒரு சின்ன ரோஸ் தான் வந்து நான் கிரியேட் பண்றேன். ஸோ, அந்த ஒரு ஃபுல் ரோஸ் போட்டுட்டு, அதுக்கு கீழ அகைன் அந்த ஹாஃப் ரோஸ போட போறேன். ஸோ, நான் சொன்ன அதே ரூல்ஸ் தான். ஒரு ஃபுல் ரோஸ் போடுறீங்க அப்படின்னா, ரோஸ்ன்னு இல்ல, ஒரு ஃபுல் ஃப்ளார் போடுறீங்க அப்படின்னா, அந்த ஃப்ளாருக்கு மேல இல்ல அந்த ஃப்ளாருக்கு கீழ எங்கேயோ ஒரு இடத்த டிசைட் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல ஃபுல் ஃப்ளார போடாம பாதி ஃப்ளார போட்டுக்கோங்க அவ்வளோதான். ஒரு ஃப்ளார் மட்டும் ஃபுல்லா இருக்கணும். மத்த 2 ஃப்ளாரும் பாதியா இருக்கணும். போட்டுட்டீங்கன்னா, அத சுத்தி நீங்க எங்க வேணாலும் லீஃப் குடுக்கலாம். ஹம்ப் குடுக்கலாம். இல்ல ஸ்விரில் போட்டு ஹம்ப் போடுற அந்த பேசிக் ஃப்ளார் குடுக்கலாம். வைன்ஸு, டாட் எது வேணாலும் குடுக்கலாம். ஸோ, இப்போ நான் வந்து சர்க்குலர் ஷேடிங்ஸ் வந்து நான் குடுத்துக்கிறேன். ஸோ, இந்த மாதிரி விட்த்ல அதிகமா இருந்துச்சுன்னா, அதுக்கு வந்து சர்க்குலர் ஷேடிங்ஸ் தான் குடுக்கணும். அப்படின்னு நான் ஆல்ரெடி ஷேடிங்ஸ் கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். ஸோ, நான் சர்க்குலர் ஷேடிங்ஸ் ஃபுல்லா குடுத்துக்கிறேன். கார்னர்ல மட்டும் தான் குடுக்கணும். ஸோ, இப்போ நான் குடுத்து முடிச்சுட்டேன். இப்போ இந்த லைன் எல்லாமே திக் பண்ணிக்கோங்க. ஸோ, ஷேடிங்ஸ் குடுத்தோனே பாருங்க எவ்ளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ, ஒரு ஒரிஜினல் ஃப்ளவர் ஒரு 3D எஃபெக்ட் மாதிரி இருக்கு. ஸோ, அதனால தான் ஃப்ளோரலுக்கு எப்பவுமே ஷேடிங்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ, அதனால ஷேடிங்ஸ வந்து நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ, இப்போ இந்த 2 ஃப்ளவருக்கும் சென்டர்ல கேப் இருக்கு. ஸோ, அதனால அங்க வந்து நான் லீஃப் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். நீங்க இந்த லீஃப் தான் ட்ரா பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்ல. ஸோ, இன்னும் நான் நெறைய லீஃப் குடுத்துருக்கேன். ஸோ, அதுல எது வேணாலும் நீங்க ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இந்த லீஃப் நான் ட்ரா பண்ணிட்டு, அவுட்டர்ல வந்து திக் பண்ணிக்கிறேன். ஸோ, பார்க்க எவ்ளோ அழகா இருக்கு பாருங்க. ஸோ, இந்த மாதிரி தான் நீங்க ஃப்ளோரல் பஞ்சஸ கிரியேட் பண்ணணும். நான் நெறைய ரோசஸ் வந்து குடுத்துருக்கேன். ஸோ, எந்த ரோசஸ் வச்சு வேணாலும், எப்படி வேணாலும் இந்த ஃப்ளோரல் பஞ்சஸ நீங்க கிரியேட் பண்ணலாம். ஸோ, செகண்டு சேம் ஸ்விரில் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸ்விரில் ட்ரா பண்ணிட்டு, நான் ஆல்ரெடி கட் ஒர்க் ரோசஸ்ல எப்படி போடணும்னு சொல்லியிருந்தேனோ, சேம் அதே மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. எப்படின்னு தெரியலன்னா, அந்த கிளாஸ் போய் பார்த்துட்டு வந்து இந்த கிளாஸ பாருங்க. ஸோ, இப்போ நான் கட் ஒர்க் ரோசஸ் வச்சு எப்படி வந்து ஃப்ளோரல் பஞ்சஸ் ரெடி பண்றது அப்படின்றத சொல்றேன். கட் ஒர்க் ரோசஸ் அந்த கிளாஸ்ல டீட்டெயிலா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ, ப்ளீஸ் அந்த கிளாஸ போயிட்டு பார்த்துட்டு வாங்க. ஏன்னா சொன்னதையே நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தா, கண்டிப்பா வீடியோ ரொம்ப லென்த்தா போகும்.
என்னோட வீடியோஸ நெறைய பேர் பார்க்குறீங்க. பட் ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்களுக்கு நான் கத்துக்கிட்ட எல்லாத்தையுமே ஃப்ரீயா சொல்லி தரேன். ஸோ எனக்காக நீங்க ஏதாவது பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவ ஃபுல்லா பாருங்க. ஸோ அது போதும். நான் ஆல்ரெடி சொன்ன அந்த ரூல்ஸ் தான். ஒரு ஃபுல் ஃப்ளார் வரையினீங்கன்னா, அடுத்து அந்த ஃப்ளாருக்கு கீழயோ, மேலயோ ஹாஃப் ஃப்ளார் மட்டும் ட்ரா பண்ணணும். ஸோ இந்த ஒரு ரூல்ஸ் தான் வந்து இந்த ஃப்ளோரல் பஞ்சஸ்க்கான ரூல்ஸ். இது ரூல்ஸ்ன்னு கிடையாது. ஒரு டிப்ஸா கூட நீங்க எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து இப்படி தான் வந்து ஞாபகம் வச்சு இந்த ஃப்ளோரல் பஞ்சஸ் வந்து நான் கிரியேட் பண்ணுவேன். ஸோ மேல பார்த்தீங்கன்னா, ஹாஃபா தான் நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ அந்த ஹாஃப் ஃப்ளாருக்கு ஏத்த மாதிரி எந்த இடத்துல ஃபுல்லா போடணுமோ, அந்த இடத்துல ஃபுல்லா போட்டுட்டு, எந்த இடத்துல பாதி வரையணுமோ, ஸோ அந்த இடத்துல பாதி வரைஞ்சிட்டு, அந்த ஃப்ளார வந்து கம்ப்ளீட் பண்ணிருங்க. ஸோ இப்போ வந்து நான் லீஃபோட அவுட்லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். கீழ 3 லீஃப் இருக்க மாரி ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ மேல இந்த ஸ்லாண்டிங் எஸ் மாரி போட்டுட்டு, அத சுத்தி அவுட்லைன் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். லீஃபோட அவுட்லைன். இப்போ இந்த சென்டர்ல நான் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். அந்த சென்டர்லேருந்து இந்த மாதிரி வளைச்சு, வளைச்சு லைன் வந்து போட போறீங்க அவ்வளோதான். இந்த லீஃப் எல்லாமே எப்படி ஈஸியா போடணும் அப்படின்றத நான் லீஃப் கிளாஸ்ல டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். ஸோ அந்த கிளாஸ பார்த்துட்டு வந்து இந்த கிளாஸ் பாருங்க. உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ சேம் மேலேயும் அதே மாதிரி தான். இந்த மாரி வளைச்ச மாதிரி லைன் போட்டு, போட்டு கனெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, நம்ம வரைஞ்சிருக்கோம்ல, ஸோ கட் ஒர்க் ரோசஸ் எல்லாமே உள்ள வந்து ஃபில் பண்ண போறீங்க. இந்த லீஃபுமே வந்து 2 லைனுக்குள்ள ஃபில் பண்ண போறீங்க. 2 லைன் வந்து எம்ப்டியா விட்டுட்டு, திரும்ப 2 லைனுக்குள்ள ஃபில் பண்ண போறீங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இது எல்லாமே லீஃப் கிளாஸ்ல நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கிளாஸ பார்த்துட்டு வந்து இந்த கிளாஸ் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ இப்ப வந்து நான் உள்ள வந்து எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ நான் என்ன பண்றேன்? எப்படி போடுறேன்? என்னோட கைய எப்படி வளைக்கிறேன்? ஸோ அது எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலா மைன்யூட்டா வாட்ச் பண்ணுங்க. ஸோ ஃப்ரீ கிளாஸ்ல இந்த அளவுக்கு தெளிவா வந்து இவ்ளோ ஃப்ளோரல் பஞ்சஸ் வந்து சொல்லி தரணும் அப்படின்னு ஸோ யார் நினைப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. பட் நான் வந்து நீங்க என்னோட சேனலுக்குள்ள வந்தீங்கன்னா, தெளிவா எல்லா விஷயங்களையும் கத்துக்கணும். டீட்டெயிலா கத்துக்கணும். என்னோட கிளாஸ வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணாலே போதும். ஒரு பெஸ்ட்டான, சூப்பரான ப்ரொஃபஷனல் மெஹந்தி ஆர்டிஸ்ட்டா நீங்க வருவீங்க. ஸோ இது கண்டிப்பா நான் கேரண்டி. நான் என்னலாம் சொல்றேனோ, அது எல்லாத்தையும் நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த கை பழகுற வரைக்கும் நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. ஸோ நான் சொல்லி தர இந்த டிப்ஸு அண்ட் நான் சொல்ற இந்த டிசைனு என்னலாம் சொல்றேனோ அது எல்லா கிளாஸையுமே பார்த்து நீங்க ஒரு 6 மந்த் வந்து நல்லா பிராக்டிஸ் பண்ணீங்கனாலே போதும். உங்களால சூப்பரான, பெஸ்ட்டான மெஹந்தி ஆர்டிஸ்ட்டா வர முடியும். ஸோ இந்த லீஃப நான் எப்படி ஃபில் பண்றேன் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இது எல்லாமே லீஃப் கிளாஸ்ல நான் வந்து டீட்டெயிலா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்.
இப்போ அங்கங்க நான் டாட் வச்சுக்கிறேன். பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸா அழகா இருக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த ஃப்ளோரல் பஞ்சஸ் வந்து ரெடி. ஸோ இப்போ 3ஆ நான் வந்து ஒரு ஃப்ளோரல் பஞ்சஸ் ட்ரா பண்றேன். ஸ் இப்போ ரவுண்டு போட்டுட்டு, இந்த ரோஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்றதையும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரோசஸ் கிளாஸ்ல போட்டிருக்கேன். ஸோ திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தேன்னா வீடியோ ரொம்ப லென்த்தா போகும். ஸோ அதனால நான் கொஞ்சம் ஸ்பீடா போறேன். ஸோ இந்த ரோசஸ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாதிரி, ஒரு ஃபுல் ரோஸ் போட்டீங்கன்னா, அ அதுக்கு மேல, கீழ எந்த சைட்ல எப்படி போடணும்னு நீங்க டிசைட் பண்ணிட்டு, அதுக்கேத்த மாதிரி அடுத்த 2 ரோஸஸோ, இல்ல ஃப்ளாரோ எது வேணாலும், அடுத்த 2 வந்து அதில பாதி தான் போடணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த டிப்ஸ நீங்க ஃபாலோ பண்ணி போடுங்க. ரொம்ப அழகா உங்களோட ஃப்ளோரல் பட்ஜஸ் வந்து சூப்பரா வரும். இப்போ அங்கங்க நான் லீஃப் இருக்க மாரி ட்ரா பண்ணிக்கிறேன். நீங்க இந்த 3 லீஃப் தான் போடணும் அப்படின்னு இல்ல. இன்னும் நான் நெறைய லீஃப் வந்து குடுத்துருக்கேன். ஸோ அது கூட நீங்க ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ உள்ள வந்து நான் ஷேடிங்ஸ் குடுத்துக்கிறேன். இதுக்கு சர்க்குலர் ஷேடிங்ஸ் தான் குடுக்கணும். கார்னர்ல மட்டும் தான் குடுக்கணும். ஷேடிங்ஸ்லாம் எப்படி குடுக்கணும் அப்படின்ற கிளாஸ் வந்து தனியா நான் டீட்டெயிலா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கிளாஸ பார்த்துட்டு வந்து இந்த கிளாஸ் பாருங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் ஷேடிங்ஸ் குடுத்து முடிச்சுட்டேன். ஏன்னா, அது ஃபுல்லா போட்டா ரொம்ப லென்த்தா வீடியோ இருக்கும். ஸோ, அதனால தான் நான் கட் பண்ணிட்டேன். ஸோ, அது எதுவும் நெனச்சுக்காதீங்க. ஒண்ணுமே இல்ல. ஷேடிங்ஸ் தான் குடுக்குறேன். ஷேடிங்ஸ் குடுத்துட்டு, இப்போ வந்து அவுட்டர்ல வந்து திக் பண்ணிக்கிறேன். ஸோ, எல்லா லைனுமே எந்த லைன்லாம் கொஞ்சம் மெலிசா இருக்குன்னு நெனைக்கிறீங்களோ, ஸோ எல்லாத்தையுமே திக் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த ஃப்ளார்ல சென்டர் பார்ட் பிரிச்சுட்டு, ஒரு பக்கம் வந்து ஃபில் பண்றேன். ஒரு பக்கம் வந்து எம்ப்டியா விடுறேன். ஸோ, இது ஒரு வகையான ஃப்ளார். இதெல்லாம் சொல்லி தரலையே! அப்டின்லாம் நெனைக்கக்கூடாது. ஸோ, நான் சொன்னத வச்சு அப்படியே நீங்களே கிரியேட் பண்ணணும் அவ்வளோதான். ஸோ, பாருங்க எவ்ளோ அழகா இருக்கு. அப்படியே ரியலா ஒரு 3டி எஃபெக்ட்ல இருக்கு. சூப்பரா இருக்கு. ஸோ, இப்போ அங்கங்க டாட் வச்சுக்கோங்க. ஸோ, அவ்வளோதான். ரொம்ப 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 ஈஸி. ஸோ, இப்போ 4த் ஃப்ளோரல் பஞ்சஸ் எப்படி ட்ரா பண்றதுன்னு பார்த்துரலாமா? ஸோ, ஸ்ப்ரில் ட்ரா பண்ணிட்டு, சுத்தி வந்து இந்த இந்த ஃப்ளாரல் டிசைன வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த ரோசஸ்லாம் எப்படி போடணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அகைன் ஒரே ஒரு ரூல்ஸ் தான். ஒரு ஃப்ளவர் போட்டீங்கன்னா, ஃபுல்லா போட்டீங்கன்னா, அடுத்த 2 ஃப்ளவர் அதில பாதி போடுங்க அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி 4 ஃப்ளவர் கூட நீங்க போட்டுக்கலாம். போட்டுட்டு ஸ்விரில் போட்டு இந்த ஹம்ப் இந்த பேசிக் ஃப்ளவர நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 2 ஸ்விரில் ஹம்ப் இதுக்கும் பக்கத்துல இன்னொரு ஸ்விரில் ஹம்ப் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அகைன் மேல வந்து ஸ்விரில் போட்டுட்டு ஹம்ப் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ அந்த டாட்டட் கர்வ் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அங்கங்க ஏதாச்சும் லீஃப் இருக்க மாதிரியோ, நான் இந்த மாரி ஒரு லென்த்தான ஒரு கர்வ் லைன் போட்டுட்டு, இந்த திலகம் ஷேப் லீஃப் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். அடிக்கடி இத தான் ட்ரா பண்ற மாதிரி இருக்கு. ஸோ நீங்க வேற ஏதாவது ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிட்டு, உள்ள வந்து ஃபில் பண்ணிட்டு, இப்போ இந்த இடத்துல ஒரு 3 லீஃப் இருக்க மாரி நான் ட்ரா பண்றேன். இந்த இடத்துல வந்து நான் வைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ என்ன வேணாலும் போட்டுக்கலாம். இதான் போடணும், அதான் போடணும் அப்படின்னு இல்ல. ஒரே ஒரு ரூல்ஸ் தான். ஒரு ஃப்ளார் ஃபுல்லா வரைஞ்சீங்கன்னா, அடுத்து வரையிற எத்தன ஃப்ளாரா இருந்தாலும் அதுல பாதி தான் இருக்கணும். அப்பதான் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். ஸோ ரொம்ப குட்டி ஃப்ளாரா இருந்தா, ஒரு சில இடத்துல வந்து நீங்க அந்த ஃபுல் ஃப்ளாரையும் நீங்க ட்ரா பண்ணிக்கலாம்.
ஸோ நான் பேசிக் ஃப்ளோரல் பஞ்சஸில் வந்து ஒரு இந்த திலகம் ஷேப் வச்சு மட்டுமே வந்து ஒரு 3 ஃப்ளார் வந்து ட்ரா பண்ணியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் ஒரு ஃப்ளார் ஃபுல்லாக போட்டிங்கன்னா அடுத்து போடுறது எல்லாமே நீங்கள் ஹாஃப் ஃப்ளாராக போட்டிங்கன்னா பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ அதுதான் சொன்னேன். ஸோ இப்போ பாருங்க நான் என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே ஆல்ரெடி மேலே சொன்ன மாதிரி தான். ஸோ அது எல்லா விஷயங்களும் நான் பண்ணிட்டேன். உள்ள வந்து நான் ஷேடிங்ஸ் மட்டும் குடுத்துக்கிறேன். சர்க்குலர் ஷேடிங்ஸ். குடுத்துட்டு அவுட்டர்ல வந்து திக் பண்ணிக்கோங்க லைன. ஸோ அவ்வளோதான். இப்போ நான் போட்டு முடிச்சுட்டேன். அடுத்து 5த் ஃப்ளோரல் பஞ்சஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துரலாம். ஸோ இப்போ நம்ம போடுற இது எல்லாமே ரோசஸை பேஸ் பண்ணி தான் போடுறோம். ஸோ அதனால ரோசஸ் கிளாஸை பார்த்துட்டு வாங்க. அப்பதான் இந்த ரோசஸ்லாம் நான் எப்படி போடுறேன் அப்படின்றது உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு ரோசஸ் வந்து போட்டுட்டு, அந்த ரோசஸ்க்கு ரைட் சைட்ல ஹாஃப் சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ ட்ரா பண்ணிட்டு 2 லைன் வந்து ட்ரா பண்ணிட்டு, உள்ள வந்து ஃபில் பண்ணிக்கிறேன் திக் லைனா. ஸோ இப்போ இந்த சர்க்கிள்குள்ள நீங்க என்ன வேணாலும் போடலாம். ஸோ நான் வந்து லைட்டா இந்த மாரி லைன் போட்டுட்டு, ஸ்லாண்டிங் லைன் போட்டுட்டு, உங்களுக்கு ஜிக்ஸாக் லைன் வந்து நான் சொல்லிக் குடுத்துருக்கேன். ஸோ எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அத தான் வந்து இதுக்குள்ள நான் போட்டிருக்கேன். நீங்க இதுதான் போடணும் அப்படின்ற அவசியம் இல்ல. இதுக்குள்ள என்ன வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதுக்குள்ள டாட் வச்சுக்கிறேன். இப்போ இந்த சர்க்கிள சுத்தி அகைன் இன்னொரு தின் லைன் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். தின் லைன் ட்ரா பண்ணிட்டு சேம் இந்த லைன் போட்டீங்கன்னா, கண்டிப்பா அந்த இடத்துல வந்து ஹம்பு போடணும். ஸோ பார்க்க அப்பதான் அழகா இருக்கும். ஸோ லைனோட தம்பி தான் இந்த ஹம்பு. இது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நான் ஹம்பு போட்டு முடிச்சுட்டேன். ஸோ இங்க கீழ என்ன பண்றேன் அப்படின்னா, ஸ்விரில் போட்டு சுத்தி ஹம்ப் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ லெஃப்ட் சைடுல மேல ஸ்விரில் போட்டு ஹம்ப் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இங்க போட்டிருக்கோம்ல இந்த சர்க்கிள சுத்தி ஹம்ப். இங்க வந்து நீங்க டாட்டும் வச்சுக்கலாம், பைன்ஸும் வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன தோணுதோ அத நீங்க போட்டுக்கலாம். நான் வந்து டாட் வச்சுக்கிறேன். ம். ஸோ இப்போ அகைன் வந்து ஸ்விரில் ட்ரா பண்ணிட்டு சுத்தி வந்து ஹம்ப் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இந்த 2 ஸ்விரிலுக்கும் ஹம்புக்கும் இடையில இன்னொரு ஸ்விரில் ஹம்ப் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இது வந்து பேசிக் ஃப்ளார்ல வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ இத சுத்தி நீங்க டாட் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். இப்போ நான் உள்ள வந்து ஷேடிங்ஸ் குடுக்குறேன். அப் டூ டவுன் ஷேடிங்ஸ் தான் குடுக்குறேன்.
ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நான் அவுட்டர்ல திக் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்க அந்த ஷேடிங்ஸ்லாம் அந்த ஃப்ளார் போட்ட உடனே ஷேடிங்ஸ் வந்து போட்டு முடிச்சிருங்க. ஸோ இந்த ஃப்ளார் வந்து நானே கிரியேட் பண்றதால கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு கிரியேட் பண்றேன். ஸோ அதனால தான் ஷேடிங்ஸ் வந்து நான் லாஸ்ட்டா குடுக்குறேன். ஸோ இப்போ இந்த கேப் இருக்கிற இடத்துல நீங்க லீஃப் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த லீஃப் வந்து நான் ட்ரா பண்ணி முடிச்சுட்டேன். அத வந்து நான் திக் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இப்படி தான் வந்து நீங்க ஒவ்வொரு ஃப்ளோரல் பஞ்சஸையும் நீங்களாவே சும்மா கிரியேட் பண்ணுங்க. இப்போ இந்த பேசிக் ஃப்ளார் போட்டோம்ல ஸ்ப்ரில் ஹம்ப். இதுக்கு பேர் பேசிக் ஃப்ளாரு. இத சுத்தி நான் வந்து டாட் வச்சுக்கிறேன். ஸோ அவ்வளோதான். பார்க்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்றதுக்காக நான் சும்மா லைட்டா இந்த மாரி போட்டுக்கிறேன். ஸோ இப்போ 6த் ஃப்ளார் வந்து பார்த்துரலாம். ஸோ ஸ்ப்ரில் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரில்லுக்கு கீழ இந்த ரோசஸ்லாம் எப்படி போடணும் அப்படின்றத நான் ரோஸ் கிளாஸ்ல டீட்டெயிலா ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளீஸ் அந்த கிளாஸ போயிட்டு பார்த்துட்டு வந்து இந்த கிளாஸ பாருங்க. ஸோ இப்போ நான் வந்து இந்த ரோசஸ் வந்து ட்ரா பண்ணிட்டு ஆல்ரெடி நான் சொன்ன மாரி தான். ஒரு ஃப்ளார் ஃபுல்லா இருந்துச்சுன்னா, அடுத்து நீங்க போடக்கூடிய எத்தன ஃப்ளாரா இருந்தாலும், அது வந்து பாதியா போட்டீங்கன்னா பார்க்க நல்லாருக்கும். ஸோ குட்டி ஃப்ளாரா இருந்துச்சுன்னா, நான் வந்து ஒரே ஒரு ஃப்ளார் மட்டும் தான் ஃபுல்லா போட்டிருக்கேன். ஸோ அத விட்டுருங்க. அது எப்பயாவது ரேரா தான் அந்த மாரி யூஸ் பண்ணுவோம். பட் மேக்ஸிமம் நீங்க இந்த மாதிரி ஒரு ஃப்ளார் ஃபுல்லா போட்டீங்கன்னா, அத சுத்தி வந்து 2 ஃப்ளார் போட போறீங்களோ, 3 ஃப்ளார் போட போறீங்களோ, ஸோ அதுல பாதி ஃப்ளார் வந்து போடுங்க. போட்டுட்டு உள்ள வந்து நான் ஷேடிங்ஸ் குடுத்துக்கிறேன். அப் டூ டவுன் ஷேடிங்ஸ் தான் குடுக்குறேன். ஸோ இந்த ஷேடிங்ஸ் குடுத்துட்டு நான் அவுட்டர்ல திக் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிட்டு உள்ள வந்து சர்க்குலர் ஸ்ப்ரில்ல வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ எங்க ஃபுல் ஸ்ப்ரில் வரைய முடியுமோ அந்த இடத்துல ஃபுல்லா வரைஞ்சிட்டு, கால்வாசி இருக்குன்னா, ஸோ அதுக்கேத்த மாரி ட்ரா பண்ணிக்கோங்க. 2 ஸ்ப்ரில்லுக்கும் சென்டர்ல அடுத்த ஸ்ப்ரில் போடுங்க. ஸோ நான் ஸ்ப்ரில்ல வச்சு பேசிக் ஃபில்லிங் சொல்லி குடுத்துருந்தேன்ல, ஸோ அதே தான். ஸோ இப்போ அவுட்டர்ல இந்த மாரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. தின் லைன் போட்டு, அத வந்து திக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அகைன் அவுட்டர்ல வந்து ஒரு தின் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இத சுத்தி நீங்க ஹம்ப் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. நான் வந்து டாட் வச்சுக்கிறேன். ஒரு பெரிய டாட், ஒரு சின்ன டாட், ஒரு பெரிய டாட், ஒரு சின்ன டாட். ஸோ அவ்வளோதான். இப்போ மேல வந்து நீங்க இங்க வேற ஏதாச்சும் வரைஞ்சுக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி இந்த ஸ்ப்ரில் மாதிரி போடுறோம்ல, ஸோ இதுக்கு பேர் லீஃப்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்ப்ரில் லீஃப் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லீஃப நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து நெகட்டிவ் ஃபீலிங்ஸ்ல ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த லீஃப் இல்லாம நம்ம நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் போடவே மாட்டோம். ஏன்னா அடுத்த கிளாஸ் வந்து நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் தான். ஸோ இப்போ அந்த 2 ஸ்ப்ரில் லீஃபுக்கும் சென்டர்ல நான் இந்த 3 லீஃப் வந்து ட்ரா பண்ணிட்டு திக் பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்க எவ்ளோ அழகா இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்களா ஏதாவது கிரியேட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த சைடுல சும்மா நான் இந்த
இந்த மாரி ஒரு ஸ்விரில் மாரி போட்டுட்டு லீஃப் இதுக்கு பேரு ஸ்விரில் லீஃப் அப்படின்னு சொல்லலாம். லீஃப்ன்னு சொல்லலாம். இப்போ அந்த லீஃப சுத்தி இந்த மாரி நம்ம எப்பவும் போடுற லீஃப் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணிட்டு அவுட்லைன் வந்து திக் பண்ணிட்டு, பக்கத்துல சும்மா அங்கங்க டாட் வச்சுக்கிறேன். ஸோ அவ்வளோதான். எவ்ளோ அழகா இருக்கு பாருங்க. இப்போ 7த் ஃப்ளோரல் எப்படி வரையறதுன்னு பார்த்துரலாமா? ஸோ அகைன் ஸ்விரில் ட்ரா பண்ணிட்டு, ஸ்விரில்ல சுத்தி இந்த மாதிரி ஒரு ரோஸ் வந்து போட்டுக்கோங்க. ஸோ அகைன் அந்த ஃபர்ஸ்ட்டு போட்ட ஃபுல் ரோஸ்க்கு கீழ ஹாஃப் ரோஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ரோஸுக்கு பக்கத்துல இன்னொரு ஹாஃப் ரோஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க.